ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன மேட்ருனா ஐக்யூ பற்றின மேட்ரு தான். ஐக்யூனோடனே நீங்கள் ஃபோனுக்கு போயிடாதீங்க. இது ஒரு அனிமே, அதுவும் மெரசலான அனிமே. என்னடா மெரசல்னா சொல்கிற, விஜய் ஃபேனான்னு கேட்டிங்கன்னா நான் நியூட்ரல் ஃபேனுங்க. யார் வேணா எப்போ வேணா எனக்கு பிடிக்கும். அப்போ என்னடா இது ஒரு ஃபைட்டிங் அனிமேவான்னு கேட்பேன். அப்போல்லாம் கிடையாது, இது தூக்கி சொருகிற அனிமே. எதன்னு கேட்டிங்கன்னா வாலிபால். வாலிபாலில் வந்து நிறைய விதமான குத்து இருக்குது. அதில் வந்து முதல் குத்து வந்து கும்மாங்குத்து, அடுத்த குத்து வந்து மடக்கி குத்து. இதோட விளையாட்டு செய்திகள் வந்து முடிவடைகிறது. நம்ம தலைப்புச் செய்திக்குள்ளே போகலாமா? நம்ம தமிழில் நிறைய பேர் வந்து சிறிய விளக்கம்னு எழுதியிருப்போம். இது கொஞ்சம் குறுகிய விளக்கம். நான் அனிமையை பற்றி சொல்ல போகிறது. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து 2 மெயின் கேரக்டர் இருக்குது. ஒரு கேரக்டர் ஆல்ரெடி கிங்கு, இன்னொரு கேரக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவர் வந்து கிங்காக ட்ரை பண்ணுறாரு. ஹீரோட பேர் மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா அது என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. ஹீரோட பேர் வந்து இனாட்டா. ஹீரோ பேருன்ட்டு ஹீரோயின் பேரை சொல்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க, இது ஹீரோ பேர் தான் இனாட்டா. ஃபஸ்ட்டே ஹீரோக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் போட்டி. இவங்க வந்து ஜூனியர் ஹைஸ்கூல், அவங்க வந்து சீனியர் ஹைஸ்கூல். என்னதான் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு வந்து திறமை இருந்தாலும் ஹீரோ தம்மாத்தோடு தான் இருப்பான். ஆனால் எல்லாரையும் கதற விடுவான். ஹீரோ கிட்ட இருக்க ஒரு மைனஸையே தலைவன் ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு வேற லெவலில் வெறித்தனமாக விளையாட்டு காட்டுவார். என்னதான் ஹீரோ விடாமுயற்சியோட விளையாடினாலும் ஃபஸ்ட் மேட்ச்சில் தோற்றுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஜூனியர் முடிச்சுட்டு சீனியர் ஹைஸ்கூலுக்கு போகிறாரு. அப்புறம் என்ன நடக்குன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் என்ன நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹீரோக்கு அங்கே போனோடனே ஒரு ப்ராப்பரான புது டீம் கிடச்சிரும். ஹீரோவோட வீக்னஸை ப்ளஸ்ஸாக பார்த்தா சீனியர்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க. அதுலேருந்து ஹீரோ வந்து ஈஸியாக எடுத்துப்பாங்க டீமுக்குள்ளே எடுத்து போனவே ஹீரோ பல சாகசம் காட்டுவார். அவரோட காம்பினேஷன் அட்டாக்கு அவர் கூட ஒரு பிளேயர் இருப்பார், சட்டர்னு ஒரு பிளேயரு. அதில் தான் ஒரு மெயின் ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் அனிமையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படி இருக்க சொல்ல ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் போவார். அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் போக சொல்ல ஆப்போசிட் டீமில் வந்து ஒரு மெயின் பிளேயருக்கு இன்ஜுரி. அந்த இன்ஜுரினால ஹீரோ வந்து ஈஸியாக ஜெயிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு ஃபைனல் பாயிண்ட்டு, ஒரு பாயிண்ட் எடுக்க சொல்ல ஆப்போசிட் டீமில் இருக்க மெயின் பிளேயர் வந்து எல்லாரையும் கதற விடுவார். யாரா எங்கேருந்துடா வந்தாங்கன்னு. நான் சொன்னல, ஹீரோவோட காம்பினேஷன் அட்டாக்கு இருக்க பிளேயர் வந்து ஆப்போசிட் டீமில் இருக்க மெயின் பிளேயர் பார்த்தா கற்றுக்கிட்டாங்க. ஆப்போசிட் டீம் தான் ஜெயிச்சிருப்பாங்க. நல்ல வேலை நம்ம ஹீரோட காம்பினேஷன் அட்டாக் இருந்ததுனால நம்ம ஹீரோ டீம் ஜெயிச்சிச்சு. ஆப்போசிட்டில் இருக்க மெயின் பிளேயர் வந்து நம்ம ஹீரோ டீமுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. எப்படியோ ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஜெயிச்சிட்டிங்க, நேஷ்னல் மேட்ச்சில் என்ன மாதிரி நிறைய பேரை பார்க்க வேண்டியது வரும், தயாராக இருந்துக்கோங்க சொல்ல சொல்ல நம்ம ஹீரோ டீமோட கேப்டன் வந்து சொல்லுவார், நம்ம டீம் இன்னும் சலிச்சதில்லை, நம்ம டீமில் இன்னும் 2 மெயின் பிளேயர் வரல, அவங்களை எப்படியா நீங்கள் வர வச்சிட்டிங்கன்னா நம்ம டீம் இருக்கிறதுலே ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு காம்பினேஷன் அட்டாக் இருக்குது. இன்னொரு பங்கமான பிளேயர் வந்து பேனில் இருக்கார். அதனால் அவர் வந்தார்னு வச்சுக்க ஜுமாக்கா ஜூ தான் அப்படின்னு நமக்கு. ஒரு பிளேயரை பற்றி நான் சொல்லிட்டேன், இன்னொரு பிளேயரை பற்றி நான் எப்படி சொல்லுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்புறம் எப்படி நீங்கள் போய் அனிமே பார்ப்பீங்க? அவங்க 2 பேரும் வந்தாலும் டீம் ஸ்ட்ராங் ஆகிடும். ஆனால் டாப் 4 டீமை தோக்கடிக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட பலம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். அதனால் ஒரு ஸ்கூல் கூட டாப் 4ல் இருக்க ஒரு ஸ்கூல் கூட வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் பண்ணுவாங்க. ஆனால் அதில் 2 பாயிண்ட் வித்தியாசம் தோற்றுருவாங்க. ஆனால் அது ஒரு நல்ல முயற்சி. கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் போடுவாங்க. அந்த 10 மேட்ச்சு 2 பாயிண்டில் தான் தோப்பாங்க. அவங்களோட கோச் இருக்கார்ல, ஆப்போசிட் டீமோட கோச்சு, அவரும் நம்ம டீமோட கோச்சு, ஐ மீன் கோச்சுன்னு சொல்ல முடியாது, அது ஏதோ ஒரு அவங்க தாத்தா 2 பேரும் சண்டை போட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமே எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து 100க்கு ஒரு 20 சொல்லியிருப்பேன் மோர் ஆர் லெஸ். மீதி நீங்கள் பார்க்கணுன்றதாக தான் நான் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போகிறேன். நீங்கள் போய் பார்க்கறதுக்கு அப்போ எதனா இன்ட்ரெஸ்ட் வேணும்ல. தமிழ் டப்பில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஒரு சீசன் மட்டும் இருக்குது. ஆனால் இதில் மொத்தம் 4 சீசன் இருக்குது. ஒரு சீசன் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்பப்போ நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. இதுக்கப்புறம் எல்லா அனிமேவும் தமிழில் தான் இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஜாப்பனீஸ் கண்டிப்பாக. ஆனால் அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். பாய்.